அனைவருக்கும் வணக்கம். இது பசுமை கனவுகளின் எங்கள் தோட்டம். எதிர்கால சந்ததியினருக்கான உணவு தேடல். நம்ம தோட்டத்தில் நம்ம விளைவிச்ச பலப்பயிர் சாகுபடி. இதில் குறிப்பாக வெங்காயம், அது சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு, பரங்கிக்காய், சோரக்காய், பீக்கங்காய், நீர் பீக்கங்காய், இந்த மாதிரி பல வகையில் நம்ம பயிரிட்டுக்கிறோம். அதை பற்றி நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இயற்கை விவசாய பொருட்கள் தேவைப்பட்டாலும் அணுகுங்க. நன்றி. முதல்ல நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே பல பயிர்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வெங்காயம், முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, கொடி வகைகளான சோரக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய் எல்லாமே போட்டுக்கிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம், இப்போ இது ஒரு 10 நாள் ஆகுது நடவு நட்டு. அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த பீட்ரூட்டும் இப்போ தான் முளைப்பு வந்துருக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சம் வயலுக்கு வெங்காயமும் கொஞ்சம் வயலுக்கு பீட்ரூட்டும் ஊனிக்கிறதுல. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரட் ஊனிக்கிறேன். இந்த கேரட்டோட முளைப்பு திறன் காட்டுறேன். இது கேரட் வருமானு தெரியாது, ஆனால் இந்த கிளைமேட் நம்பிக்கை இதை வச்சு இதில் ஊனியிருக்கிறேன். இப்போ இதில் பீட்ரூட்டும் கேரட்டும் மாறி மாறி இருக்குது. ஒரு பாத்தி பீட்ரூட்டு, ஒரு பாத்தி கேரட்டு, இப்படி மாறி மாறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் எல்லாமே நம்ம இயற்கையான முறையில் பயிர் வைக்கிறோம். இது வரைக்கும் மீன் அமிலம் மட்டும் கொடுத்துருக்குது. அடுத்தது ஜீவாமிரம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பத்திலை கசாயம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது பின் வருங்காலத்தில் இன்னொரு 10 நாளுக்குள்ளே இது அனைத்தையும் கொடுக்க போகிறோம். இது வெங்காயத்தோட இது முடிஞ்சுது. இப்போ இது அடுத்த லேயரு. இது கீழ்கடலை, இது வேறு மாதிரி ஒரு லேயரில் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டைப்பயிர், 2 சைடும் சோளம், நம்ம பல்லு சோளம்னு சொல்லக்கூடிய மக்காசோளம். அப்புறம் அடுத்த இது பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் நல்லா வந்திருக்கு. இதுக்கு அடுத்த என்ன பண்ணிக்கிறேன்னா பூசணிக்காய் ஊனிக்காய், அது அரசாணிக்காய்னு சொல்லக்கூடிய அரசாணிக்காய் 8 அடிக்கு ஒரு அரசாணிக்காய் ஊனிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தட்டைப்பயிர், நடுவில் சோளம், கொஞ்சம் மயில் தொல்லை. மயில் எல்லாத்தையும் சாப்பிட்ருது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மயில் செடியை பிடுங்கி போட்டு அந்த சோளத்தை சாப்பிட்டு போயிடுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. மயில் நம்ம மேனுவலாக தான் உட்காந்துட்டு முறுக்கணும். இல்லை இதுக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் அரசாணிக்காய் நல்லா வந்திருக்கு, முள்ளங்கி நல்லா வந்திருக்கு, சோளம் அங்கே 1 2 இருக்குது. இந்த மயில் தொல்லை இல்லைன்னா அது இருக்கும். மீண்டும் இதுலேயே அப்பப்போ சைடில் கொஞ்சம் சோளத்தை ஊனி விட்றோம். விட்டால் தான் மறுபடியும் வர வேலைக்கு வரட்டும். அப்படி விட்டுற முடியுமா? இது இந்த கீழ் ஃபுல்லாகவே அப்படி தான் ஒரு 4 லேயராக போட்டிருக்கு. முள்ளங்கி, தட்டைப்பயிறு, சோளம், அரசாணிக்காய், இப்படியே தான் இந்த கீழ் பகுதி ஃபுல்லாக இப்படி தான் போட்டிருக்கு. சோளத்துலேயும் கருப்பு சோளம் போட்டிருக்குது. கருப்பு சோளம் தான் அதிகமாக போட்டிருக்கு. எப்படி வருதுன்னு போக போக அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். முள்ளங்கி நல்லாவே கீரை வந்திருக்கு. சின்ன சின்ன பூச்சி தாக்குதல் இருக்குது. இதுக்கு பத்திலை கசாயம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணி இதுக்கு அடிச்சுடுவோம். சோளம் நல்லா தான் வந்திருக்கு. இதுக்கான முயற்சி அடுத்தது இப்போ பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ரெடி பண்ணி அனுப்பணும். ஸ்ப்ரேயரில் கொடுக்கணும். மற்றபடி எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. இந்த மயில் கொத்தி அடியில் இருக்கிற சோளத்தை சாப்பிட்டு செடியை சாய்ச்சிட்டு போயிடுது.
நட்டு வைப்போம், வருமானு தெரில. இப்படி தான் எல்லா சோளமும் போயிடுச்சு. இங்கே காஞ்சே போச்சு கற்று இதில். நேற்று நல்ல மழை. இந்த மழையினால் பாதி பீட்ரூட் விதையை அடிச்சிட்டு போயிடுச்சு முதல்லையே. பீட்ரூட் ஊன்னு நினைக்குமே நல்ல மழை. பாருங்கள், இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட விதைகள்லாம் பாருங்கள், அங்கே போய் குழியில் முளைச்சிருக்கு. தென்னங்கண்ணுக்காக எடுத்த குழியில் முள்ளங்கி விதை முளைச்சிருக்கு. இப்படி தான் இருக்குது. இங்கே எல்லாமே முள்ளங்கி நல்ல ஒரு செழிப்பாக வந்திருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் இது அடுத்த கட்ட பரிணாமத்தில் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு பத்திலை கஷாயமோ வேறு ஏதாச்சும் நம்ம வந்து உரமோ கொடுக்கும்போது அடுத்த பதிவிடுறேன் நான். இன்றைக்கி டிசம்பர் 5ஆம் தேதியில் இந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி முதல்ல இது அத்தனையும் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். குறிப்பாக வெங்காயம், முள்ளங்கி, கேரட்டுமே வந்துடும். இதெல்லாம் அறுவடைக்கு வந்துடும். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. Subscribe to our channel and join us on this beautiful organic land journey. Thank you.